அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். மட்டக்களப்பில் அவசர சிகிச்சை பிரிவில் 86 மாணவர்கள் பதட்டத்தில். மக்கள் 2 முன்னாள் அமைச்சர்கள் மீது பாயப்போகும் சட்டம். முகக்கவசம் அணியுமாறு பறந்தது அறிவித்தல். கடத்தொழிலாளர் மீது கடற்படை துப்பாக்கி பிரயோகம். வீதிக்கு இறங்கிய மக்கள். வவுனியாவில் இரத்த கரைகளுடன் இளைஞனின் சடலம் மீட்பு. வெள்ளவத்தையில் மாடியில் இருந்து விழுந்து குடும்பஸ்தர் உயிரிழப்பு. தொழிலதிபரின் வீட்டிலிருந்து மீட்கப்பட்ட 55 கிலோகிராம் தங்கம். முல்லைத்தீவில் 17 பேர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு. ரவிகரன் எம்பி விடுத்துள்ள கோரிக்கை. தொடர்பென விரிவான செய்திகள். மட்டக்களப்பில் உணவு ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்ட 3 பாடசாலைகளைச் சேர்ந்த 86 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பில் உள்ள புனித மைக்கேல் கனிஷ்ட பாடசாலை, கோட்டமுனை கனிஷ்ட வித்தியாலயம், கல்லடி விநாயகர் வித்தியாலயம் ஆகிய பாடசாலைகளைச் சேர்ந்த மாணவர்களும் இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த பாடசாலைகளில் அமைந்துள்ள சிற்றுண்டி சாலைகளில் உணவு வாங்கி மாணவர்கள் உட்கொண்டுள்ளனர். அந்த உணவை உட்கொண்ட மாணவர்களுக்கு வாந்தி, தலைச்சுற்று ஏற்பட்டதன் காரணமாக உடனடியாக மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை திணைக்களத்தினர் துரிதமான நடவடிக்கை மேற்கொண்டதன் காரணமாக நோய்க்காவு வண்டிகளில் துரிதமாக மாணவர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவசர பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது வரை 86 மாணவர்களும் 2 ஆசிரியர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு பிராந்திய சுகாதார சேவை தொற்றா நோய்கள் பிரிவின் வைத்திய அதிகாரி எஸ். உதயகுமார் சம்பவம் இடம்பெற்ற இடத்துக்கு சென்று துரிதமாக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார். மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த பாடசாலைகளில் இயங்கி வரும் சிற்றுண்டி சாலைகளுக்கு ஒரு இடத்திலிருந்தே உணவுகள் விநியோகித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மாணவர்கள் குறித்த பாடசாலைகளில் பிட்டு வாங்கி சாப்பிட்டுள்ளதாகவும் அந்த உணவு ஒவ்வாமை இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான தகவல்களை பரப்பியதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர மற்றும் முன்னாள் அமைச்சர் உதய கமன்பில ஆகியோர் விரைவில் விசாரணைக்கு உட்படுத்தப்படவுள்ளதாகவும் இதற்காக அவர்கள் இருவரும் குற்றப்புலனாய்வு துறையால் அழைக்கப்படுவார்கள் என்றும் நிதியமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். வடமத்திய மாகாணத்தின் வாகன விற்பனை குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ தவறான தகவல்களை குறிப்பிட்டுள்ளார். பின்னர் வடமத்திய மாகாண ஆளுநர் சட்ட நடவடிக்கை எடுப்பதாக மிரட்டிய போது அவர் மன்னிப்பு கேட்டார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எம்பியின் செயல் வாழைப்பழ குலையை திருடி அதை திருப்பி கொடுத்துவிட்டு உரிமையாளரிடம் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்று கேட்பது போன்றது என்று நிதியமைச்சர் தயாஸ்ரீ மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுட்டிக்காட்டினார். கொள்கலன்களை அகற்றுவது தொடர்பாக கமன்பிலவுக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் விரைவில் சிஐடியால் அவர் அழைக்கப்படுவார் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அலுவலகங்களிலும் அனைத்து பொது இடங்களிலும் முகக்கவசங்களை அணியுமாறு ஊழியர்களுக்கு அறிவிக்குமாறு மேல் மாகாண தலைமை செயலகம் அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் இன்ஃப்ளூயன்சா மற்றும் கோவிட் வைரஸின் மாறுபாடு உருவாகும் போக்கு இருப்பதாக சுகாதார சேவைகள் மேம்பாட்டு பணியகம் எச்சரித்துள்ள நிலையிலே மேற்கொண்ட அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக மேல் மாகாணத்தின் பிரதம செயலாளர் PN தம்மிந்தகுமார கையொப்பமிட்ட கடிதம் மேற்கு மாகாணத்தில் உள்ள அரசு நிறுவனங்களின் தலைவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. எனினும் குறித்த வைரஸ் பரவுதல் தொடர்பில் மக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை குச்சவெளி கடற்பரப்பில் வைத்து கடத்தொழிலாளர் ஒருவர் மீது கடற்படையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து குச்சவெளி பகுதியில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டமானது இன்றைய தினம் அப்பகுதி மக்களினால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குச்சவெளி கடற்பரப்பில் நேற்று மாலை மீன்பிடித்துக் கொண்டிருந்த கடத்தொழிலாளர் மீது கடற்படையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டனர். இதன்போது குச்சவெளி ஐயா நகரைச் சேர்ந்த 23 வயதுடைய மீனவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் இதுபோன்ற மிலேச்சத்தனமான தாக்குதலை கண்டித்து
குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். இதன்போது பாமர மக்கள் மீது கடுமையான சட்டத்தை திணிக்காதே, தீவிரவாதிகள் இல்லை, நாம் மீனவ தொழிலாளர், அடிக்காதே அடிக்காதே, மீனவர் வயிற்றில் அடிக்காதே போன்ற வாசகங்கள் அடங்கிய சுலோகங்களை ஏந்தியவாறு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இரத்த கறைகளுடன் தூக்கில் தொங்கிய நிலையில் இளைஞர் ஒருவரின் சடலத்தினை காவல்துறையினர் மீட்டுள்ளனர். குறித்த சடலம் இன்று வவுனியா காத்தார் சின்னகுளம் பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது. செல்லத்துறை கோபிநாத் என்ற 24 வயதான ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் அமைந்துள்ள தற்காலிக வீடொன்றில் இளைஞர் ஒருவரின் சடலம் இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டிருந்தது. பின்னர் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் சடலத்தை மீட்டுள்ளதுடன் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். குறித்த சடலத்தில் இரத்தக்கரை படிந்துள்ள நிலையில் குறித்த மரணம் கொலையா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை உயிரிழந்த இளைஞர் நேற்று மாலை இளைஞர் குழு ஒன்றுடன் மோதலில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இன்று காலை அவரது வீட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக விரிவான விசாரணைகளை முன்னெடுத்து வரும் வவுனியா குற்றப்பிரிவு காவல்துறையினர் சந்தேகத்தின் அடிப்படையில் 2 இளைஞர்களிடம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வெள்ளவத்தையில் உள்ள 5 மாடி கட்டிடத்தில் இருந்து விழுந்து குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவம் இன்று காலை வெள்ளவத்தை ராமகிருஷ்ண பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்தவர் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த 59 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான ராசையா தவராசா என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர் 3 வருடங்களுக்கு முன்பு வெள்ளவத்தை ராமகிருஷ்ணா பகுதியில் உள்ள ஒரு வர்த்தகரின் வீட்டுக்கு காவலாளியாக வேலைக்கு வந்துள்ளார். மேல் மாடியில் உள்ள நடைபாதைக்கு அருகில் இன்று காலை மரக்கைப்பிடியால் செய்யப்பட்ட சாதனத்தை பயன்படுத்தி ஜன்னல் அடைப்புகளை சுத்தம் செய்யும் போது அவர் கீழே விழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த நபர் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். களுத்துறை கொரணை பகுதியில் உள்ள ஒரு தொழிலதிபரின் வீட்டிலிருந்து சுமார் 55 கிலோகிராம் தங்கம் புலனாய்வு துறையினரால் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அவற்றின் மதிப்பு 1 பில்லியன் ரூபாவை நெருங்கும் என்று கூறப்படுகிறது. மீதும் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தொழிலதிபர் தங்கமானது நீண்ட காலமாக தான் சேர்த்து வைத்திருக்கும் இருப்பு என்று குறிப்பிட்டுள்ளார். எனினும் அத்தகைய இருப்பு எவ்வாறு என்பது குறித்த தகவலை அவரால் வெளியிட முடியவில்லை. இந்த சூழ்நிலையில் தங்க இருப்புகளை புலனாய்வுத்துறை பறிமுதல் செய்ய ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாகவும் அறிய முடிகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் 17 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளதாக வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே பாடசாலையில் நீச்சல் பயிற்சியை கட்டாயமாக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நீரில் மூழ்கி 17 பேர் உயிரிழந்துள்ளனர். கடந்த 6ஆம் மாதம் 1ஆம் தேதி நேற்று முன்தினம் முல்லைத்தீவு குமளமுனை பகுதியில் கோவிட் தீர்த்தக்கேணியில் மூழ்கி 2 பாடசாலை மாணவிகள் உயிரிழந்தனர். குறிப்பாக ரஜிதரன் கிருசிகா, சட்ஸ்வரூபநாதன் ரஷ்மிலா ஆகிய 2 மாணவிகளே இவ்வாறு உயிரிழந்தனர். இது தவிர தாமரை குளத்தில் பூப்பறிக்க சென்ற ராஜசேகர் நிலாந்தன், சிவனேசன், பிரணவன் ஆகியோருமாக ஒரே நாளில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் 3 பாடசாலை மாணவர்களாக காணப்படுகின்றனர். இவ்வாறான ஒரே நாளில் 4 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளமையால் முல்லைத்தீவு மாவட்டமே சோகமயமாக காணப்படுகின்றது. இவ்வாறு நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ள மாணவர்கள் 3 நீச்சல் தெரியாது. இப்படியாக பல மாணவர்கள் நீச்சல் தெரியாத நிலையில் காணப்படுகின்றனர். எனவே பாடசாலைகளில் நீச்சல் தடாகங்களை அமைத்து மாணவர்களுக்கு நீச்சல் பயிற்சிகளை வழங்கினால் நல்லது என எண்ணுகின்றேன் என்றும் தயவு செய்து இந்த விடயத்தை கவனத்தில் எடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் என MP தெரிவித்துள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.